தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் குழப்பங்களை நீக்கி என் ஜீவ வார்த்தையால் போதித்து உன்னை வெற்றி பாதையில் வழி நடத்துவேன். சங்கீதம் 119:24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இந்த காரியத்திற்கு எப்படி முடிவெடுப்பது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் தெரியாமல் குழம்பி போய் இன்று தடுமாறுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் மாம்ச அறிவும் மனிதர்களின் ஆலோசனைகளும் உங்களை தவறாக வழி நடத்தலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இன்பமான ஆலோசனைக்காரராக எப்பொழுதும் இருக்கும். கர்த்தருடைய வேதமே உங்கள் மனதிற்கு தேறுதலையும் சிறந்த தெளிவையும் தரும். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆகவே உங்கள் வாழ்வில் இன்று காணப்படுகின்ற எல்லா விதமான குழப்பங்களையும் தேவன் தாமே முற்றிலும் நீக்கி போடுகிறார். அவருடைய வார்த்தைகள் உங்களை நேர்த்தியான பாதையில் அற்புதமாக வழிநடத்தி செல்லும். கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேத வசனங்களே அவருடைய சாட்சிகளாகும். ஆகவே இன்று முதல் வேதத்தின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க பிரயாசப்படுங்கள். அப்படி நடக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்வில் மாபெரும் வெற்றிகளை நிச்சயம் அடைவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் குழப்பங்களை எல்லாம் நீக்கி தமது ஜீவ வார்த்தையால் போதித்து உங்களை வெற்றி பாதையில் வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, இன்று என் குழப்பங்களை எல்லாம் நீக்கி உமது ஜீவ வார்த்தையால் போதித்து என்னை வெற்றி பாதையில் வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.